உங்களுக்கு கிடைக்கிற எல்லா வெற்றியும் தோல்வியும் உங்களுடைய முடிவுனால தான் ஏற்படுது. ஆனா அந்த முடிவை உண்மையிலேயே நீங்க தான் எடுக்கிறீங்களா? எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் நாம 4 பேர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். அப்படி நாம நம்பி சொல்லக்கூடிய அந்த 4 பேர் உண்மையிலேயே நமக்கு நல்லது செய்றவங்களா இல்ல டாக்ஸிக்கான பீப்புளா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அருண்னு ஒரு பையன் இருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவான். அந்த அளவுக்கு திறமையான பையன். அவன் ஒரு நாள் தன்னுடைய நண்பன் கிட்ட போயிட்டு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரியான பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஐடியாவை அவங்ககிட்ட நம்பி சொன்னான். அப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, டேய் பிசினஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரு, எனக்கு தெரிஞ்சு பிசினஸ்ல ஜெயிச்சவன் ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான், நீ பிசினஸ்ல போய் உன்னுடைய பணத்தை தான் இழக்க போற, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது, ஏதாவது உனக்கு இருக்கிற திறமைக்கு ஒரு வேலைக்கு போ, அதுதான் உனக்கு நல்லது, வேலையை விட்டுட்டு பிசினஸ்னு போனோம்னா நீ தோத்துருவ அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அருணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற பிளானை கைவிட்டுட்டான். கொஞ்ச நாள் பிறகு அவனுக்குள்ள இன்னொரு ஐடியா வந்துச்சு. அதையும் போயிட்டு தன்னுடைய நண்பன் கிட்ட சொன்னான். எனக்கு நல்லா பேசுற திறமை இருக்கு, எனக்கு பாடவும் தெரியும், ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த யூடியூப்ல என்னுடைய திறமைகளை வெளிக்காட்டுறது மூலமா எனக்கு ஏதாவது ஒரு சான்சஸை என்னால ஏற்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன், அதனால யூடியூப் சேனல் நான் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். உடனே அந்த நண்பன், லட்சம் பேர் உன்ன மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேரு இதையே பொழப்புன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கிறாங்க, பாடிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்க எல்லாருக்கும் சான்ஸ் எல்லாம் கிடைச்சிடல, நீயும் போய் வீணா சிக்கி உன்னுடைய லைஃப வேஸ்ட் ஆக்கிடாத, ஒழுங்கா ஏதாவது ஒரு வேலைக்கு போ, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் சொன்னான். இதை கேட்டு அவனுக்கு இன்னும் வருத்தமா போயிடுச்சு. ஒரு பார்க்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்ப அவனுடைய ஸ்கூல் டீச்சர் அந்த பக்கம் வந்தாங்க. அவன பார்த்துட்டு, "என்னப்பா நல்லா இருக்கியா?" அப்படின்னு விசாரிச்சுட்டு, "ஏன் ஒரு மாரி சோர்வா இருக்க?" அப்படின்னு கேட்டான். இவனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். உடனே அந்த டீச்சர் அவங்க கையில சொன்னாங்க, "அப்படின்னா உன்னுடைய ஐடியாவுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த ஐடியாவ யார்கிட்ட சொன்னியோ அவங்க தான் உன்னுடைய பிரச்சனை." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொன்னாங்களாம். நான் சொன்ன அந்த 2 பாயிண்ட்ஸும் ஒரு சின்ன உதாரணம் தாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க இத விட மிகப்பெரிய ஐடியாஸையும், ஒரு நல்ல நல்ல ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயத்தையும் எடுத்துன்னு போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனா அவங்க இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆவாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் உண்மையிலேயே உங்களுடைய அக்கறையில தான் சொன்னாங்களான்றத நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய கனவுகளுக்கு யாரு சிறகுகள தராங்களோ, அவங்க கிட்ட உங்களுடைய ஐடியாவ ஷேர் பண்ணுங்க. சிறகுகள் வளரும்போதே அத கத்தரிச்சு விடுறவங்க கூட உங்களுடைய ஐடியாவ ஷேர் பண்ணாதுங்க. யார் உங்களுக்கு நம்பிக்கைய குடுத்து, "உன்னால முடியும். இத தாராளமா செய்யி" அப்படின்னு சொல்றாங்களோ, அவர்களிடம் உங்களுடைய ஐடியாவ நல்லா ஷேர் பண்ணிக்கோங்க.